ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் ரூஹி. பொதுவா ஆடி மாதம் அப்படின்னாலே சிறப்பான ஒரு மாதமா இருக்கும். ஆடி மாதத்துல மொத்தம் 4 வாரங்கள் இருக்கு. இந்த 4 வாரங்கள்லயுமே ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு கிழமை சிறப்பான ஒரு கிழமையாக இருக்கும். ஆடி வெள்ளி மிக சிறப்பான ஒரு கிழமையாக இருக்கும். இந்த 4 வாரங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோட சிறப்பு மற்றும் பூஜையை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஆடி மாதத்துல வர 4 வாரங்களிலுமே இருக்கிற வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பார்க்கலாம் அப்படின்றத ஃபுல்லாவே பார்க்கலாம். வாரத்தின் முதல் வெள்ளி வீட்டில் தீபம் ஏற்றி அம்பிகை வழிபாடு தொடங்கும் நாளாக கருதப்படுது. வாரத்தின் 2வது வெள்ளி என்று திருமகள் லக்ஷ்மி அருள் வேண்டக்கூடிய ஒரு நாளாக 2வது வெள்ளி கருதப்படுது. இந்த மாதத்துடைய 3வது வெள்ளி சக்தி வழிபாடு மற்றும் விரதமுக்கு ஒரு உகந்த நாளாக கருதப்படுது. 4வது வெள்ளி மகா பசுபதி சேவை மற்றும் அன்னதானங்கள் செய்யக்கூடிய ஒரு உகந்த நாளாக கருதப்படுது. 5வது வெள்ளி இந்த மாதத்திலே வரக்கூடிய கடைசி வெள்ளி சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமையாகவும் கருதப்படுது. இந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா மங்களம் நிறைந்த ஒரு நாளாக கருதப்படுது. இந்த மொத்த மாத வழிபாட்டையுமே நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக 5வது வெள்ளி கருதப்படுது. பொதுவா இந்த மாதிரியான நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அம்மன் ஆலயங்கள் எல்லாம் மகா தீபார்த்தனை ஏற்றுவாங்க. பெண்கள் மஞ்சள், குங்குமம், மலர்களை வைத்து அம்மனை அலங்காரப்படுத்துவாங்க. வீட்டுல நெய்வேத்தியம் செய்து மற்றவர்களுக்கு பகிர்வாங்க. பொதுவா விரதம் இருக்கிறவங்க எல்லாம் விரதம் முடிந்த உடனே அன்னதானம் செய்து அதையும் பகிர்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 5வது வெள்ளியில செஞ்சுட்டு வரும்போது இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய குடும்பத்துக்கு அமைதி, செல்வ செழிப்பு, ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு. 5வது ஆடி வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய விரதம் மற்றும் பூஜைக்கு என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் அப்படின்றத பார்க்கலாம். வைகறை நேரமே எழுந்து குளித்து சுத்தமான உடையை அணிந்துக்கணும். இந்த வைகறை நேரம் அப்படின்றது அதிகாலை 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரியான நேரங்கள்ல எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிந்து கொள்வது நல்லது. அத்துடன் வீடு மற்றும் பூஜை அறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும். ஒரு சிறிய கலசம் வைத்து அம்மன் படம் அல்லது விக்கிரகத்தை கிழக்கு நோக்கி அமர்த்தவும். இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாழை இலை, மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, சந்தனம், மலர், நெய் தீபம் அல்லது தேங்காய் தீபம். அம்மனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை வைத்து இந்த நாள்ல நெய்வேத்தியம் செஞ்சோம் அப்படின்னா அந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். இதற்கான பூஜை படைகளும் சிலவற்றை இருக்கு. அதை நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். முதல்ல வர்றது கலச பூஜை. இந்த கலச பூஜை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் நிரப்பி மஞ்சள், குங்குமம், பச்சை இலை இதெல்லாம் வைத்து அம்மனோட சக்தியை அழைக்கணும். 2வதா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா தீபம் ஏற்றுது. தீபம் ஏற்றுதல் அப்படின்னு பார்த்தா நெய் தீபம் அல்லது எலுமிச்சை தீபம் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி சக்தியின் அருளை வேண்டவும். 3வதாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா அம்மனை அலங்கரிப்பது. அம்மனை அலங்கரிப்பது என்றால் மஞ்சள், குங்குமம், அரிசி, மலர் இது எல்லாத்தையுமே வச்சு அம்மனை அலங்காரப்படுத்தணும். 4வது பார்த்தோம் அப்படின்னா ஆதி பராசக்தியில அஷ்டோத்திர மந்திரத்தை பாடி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5வது பார்த்தோம் அப்படின்னா மகா தீபாரதனை, அது மணி எடுத்து தீபம் ஏற்றி வழிபடணும். 6வதா பார்த்தோம் அப்படின்னா நெய்வேத்தியம், அதாவது நம்ம செய்த பொங்கலையோ இல்ல அம்மனுக்கு உகந்த ஒரு இனிப்பையோ வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7வது பார்த்தோம் அப்படின்னா சக்தி நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு தீபம் ஏற்றி மனசுல முழு நம்பிக்கையோடு வேண்டணும். தீபத்தை அணைக்காம சிறிது நேரம் அங்க உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து வெளிப்பாடு செய்யணும். இது மட்டும் இல்லாம இது கூட சேர்ந்து சில விரத முறைகளுமே இருக்கு. அதையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். காலை விரதம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா, உணவு உண்ணாம பால், பழம் மற்றும் தண்ணீர் இந்த மாதிரியான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். பூஜைக்கு பிறகு அம்மனுக்கு நம்ம நெய்வேத்தியம் வச்சிருப்போம் இல்லையா, இந்த மாதிரியான நெய்வேத்தியத்தை நம்ம பிரசாதமா எடுத்துக்கணும். மாலை நேரங்கள்ல கோவிலுக்கு சென்று அன்னதானம் கொடுப்பது, சாமி ஊர்வலம் வரும்போது அதுக்கு நம்ம சேவை செய்யறோம் அப்படின்னா இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யும் போது நம்ம புண்ணியம் நம்மளை சேரும். இந்த மாதத்தோடு இருக்கக்கூடிய கடைசி வெள்ளியான 5வது வெள்ளியில நம்ம மேல சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பூஜை மற்றும் பரிகாரங்கள்லாம் நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்திற்கு செல்வ செழிப்பு, அமைதி, ஆரோக்கியம்னா நம்ம குடும்பத்துக்கு பெருகும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா நடக்கும். பொதுவா ஒரு ஆண்டுல ஒரு மாதத்துல 4 இல்லைன்னா 5 வெள்ளி தான் வரும். இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய 5வது வெள்ளின்றது மிக அரிது. எல்லா வருடமும் இது கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அப்படி கிடைத்த இந்த 5வது ஆடி வெள்ளியில அம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய 5 தலைமுறைகளுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் கழிந்து புண்ணியம் சேரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய 5வது வெள்ளியில அம்மன் வடிவங்களான அஷ்டலட்சுமி, அஷ்டபூஜை துர்க்கை, ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி, காமாட்சி ஆகியோர்களுக்கெல்லாம் சிறப்பு பூஜைகள் நடைபெறும்.
இந்த மாதிரியான சிறப்பான நாட்கள் இல்ல சிறப்பான பூஜைகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சிறப்பான பூஜைகள் மற்றும் பூஜை வழிபாடுகளை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.